வெல்கம் டு டிஎன்எஸ் vlog. ஆக்சுவலி என்னென்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹோம் டூர் பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் நம்புறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. நான் ஒரு பெட் லவர்னு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிளிப் காட்டலான் இருக்கேன். பார்த்தீங்களா, என்னோடய அக்வேரியம் இருக்குது. இங்கிட்டு பார்த்தாலே என்னோடய ஒரு அக்வேரியம் இருக்கும். கீழே வச்சுருக்கேன். இங்கிட்டு தான் மெயினான ஒருத்தருங்க இருக்காங்க. அதாவது தமிழங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆமை பூந்து வீடு விலகாதுன்னு. அது எத்தனை பர்சன்ட் நம்புறதா இல்லையான்னு எனக்கு தெரில. பட் நான் என் வீட்டில் ஆமை வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடியோலையும் நான் சொன்னேன், 2 குஞ்சு சைஸில் ஆமை குஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்களே பாருங்கள். ஸோ பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரில. அண்ட் இங்கே இருக்கிறவங்க வந்து இங்கே இருக்கிறவங்கள பேர் வந்து முள்ளுகண்டன்னு சொல்லுவாங்க மலேசியாவில். பட் இந்தியாவில் எனக்கு சரியாக தெரில பேர் என்னன்னு. ஆக்சுவலி ஏன் முள்ளுகண்டன்னு சொல்கிறாங்கன்னா, அது உடம்புல வந்து மேலே வந்து நார்மல் இருக்கிற மீனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து முள் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து மலேசியாவில் வந்து இவங்களை வந்து முள்ளுகண்டன்னு சொல்லுவாங்க. தெரில, இன்றைக்கி வெக்கப்படுறாங்க போல். நார்மலாக நான் வந்தால் முன்னைக்கே வந்து நிற்பாங்க. ஏன்னா சாப்பாடு போடணும்ல, வீட்டில் நான் ஒண்டி தான் சாப்பாடு போடணும். ஸோ அதனால் முன்னுக்கு வந்து நிற்பாங்க. ஃபோனை தூக்கிட்டு வந்ததுனால வெக்கப்படுறாங்க போல். ஏன்னா இவங்க வந்து ஐஸ்வர்யா, பொம்பளை குட்டினால இவங்க பேர் வந்து ஐஸ்வர்யா. அமிதாப் பச்சன் ஒருத்தர் இருக்கார், வாங்க காட்டுறேன். அமிதாப் பச்சன் யாருன்னா நம்ம அண்ணாத்தை தான், அக்வேரியம் ஷாக். இங்கே வந்து இந்த தொட்டியில் வந்து அவர் ஒண்டி தான் இருக்கணும். அவரை தவிர்த்து நம்ம எந்த மீன் போட்டாலும் சரி, அவர் மர்கியா சாலா அந்தமாரி பண்ணிடுவார். பார்த்தீங்களா, வராரு பார்த்தீங்களா, தெரியுதா? இவர் வந்து ஜென்ஸ் அமிதாப் பச்சன். தெரில எனக்கு ஏன் அந்த பேர் வச்சேன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில. பட் இவங்க பேர் வந்து அமிதாப் பச்சன். இவங்களை தவிர்த்து முக்கியமான ஒருத்தவங்களை காட்டணும். என் லைஃப்பில் வந்து என் லைஃபே திருப்பி போட்ட ஒரு செல்லக்குட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த செல்லக்குட்டி யாருன்னா இவங்க தான். இவங்க பேர் வந்து நான் வந்து பாப்பான்னு வச்சுருக்கேன். தெரியுதா? இவங்க தான் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃபு கொஞ்சம் ஒரு மாதிரி தெரப்பி போட்டுச்சு. இவங்க ஏன் வந்து கட்டிலாம் போட்டு வச்சுருக்கலாம் நினைக்காதீங்க. இவங்கள நார்மலாக அவுத்து தான் வச்சுருப்பேன் வீட்டுக்குள்ளே. இவங்கெல்லாம் வந்து ஜாலியாக ஜிம்கான இருக்கிற கேரக்டர் தான். கட்டி போட்டோன்னா வந்து கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. கட்டி போடலன்னு வச்சுங்களேன், இந்த வீட்டுக்கு யார் வந்தாலும் இவங்க உள்ளே விட மாட்டாங்க, கட்டிச்சு கொதிரிடுவாங்க. அந்தமாரி ஒரு கேரக்டரு. ஆனால் பார்க்க வந்து 10 காசு மூஞ்ச காட்டுவாங்க, அமுக்குன பிள்ளை மாரி கட்டு வைக்காங்க. இவங்க வந்து ஆக்சுவலி பொம்பளை பிள்ளை. இவங்க பேர் வந்து பாப்பா. அது பேர் பாப்பா. இங்கே பேர், இங்கே பேர், இங்கே பேர், இங்கே பேர், இங்கே பேர், இங்கே பாரு. இவங்க வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப செல்லம். நான் பெட்ஸ் வளர்க்குறதுக்கு காரணமாக இருந்தவங்க இவங்க தான். ஆக்சுவலி இவங்க வந்து பெரிய குவாலிட்டி ப்ரீட் டாக்லாம் இல்லை. இவங்க வந்து நான் காட்டிலேருந்து கண்டுபிடிச்ச ஒரு கண்ணுக்குட்டி. இவங்க சரியான அக்ரெசிவ். யார் வந்தாலும் கடிச்சு கொதறிடுவாங்க. அந்தமாரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க இவங்க. ஸோ இவ்வளோ தான் என்னோடய ஹோம் டூர். என் ஹோம் டூர் வந்து ரொம்ப சின்னது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து தனியாக சாமி ரூம்புன்னு ஒன்று இருக்குது.
ஸோ அது வந்து மலேசியாவில் வந்து ரொம்ப பேர் வந்து அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய சாமி ரூம். ஸோ யார் யாரெல்லாம் வச்சுருக்குன்னு பார்த்துங்க. இது வந்து என்னோடய பூஜை ரூம், என்னோடய ப்ரைவேட் ரூம். ஸோ இது வந்து ஐயாவோட தடி, அது வந்து அம்மாவோட தடி. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயரோட கடாயுதம், தெரியுதாங்க. ஸோ நம்ம ஆஞ்சநேயரோட கடாயுதம். ஆமாம், வெயிட்டு தான், என்னால் நார்மலாக தூக்க முடியாது, அந்த மனுஷன் வந்தால் தான் தூக்குவார். அப்புறம் ஒரு யாகம் வளர்க்குறது, ஏன்னா இவ்வளோதான் அப்புறம் இன்னொன்று என்னோடய பெட்ரூம். அது கொஞ்சம் கேவலமாக இருக்கும், அதனால் அதை நான் காட்டல. ஸோ மற்றபடி இவ்வளோ தான் என் ரூம்பு, இவ்வளோ தான் என் வீடு, இவ்வளோ பெருசு தான்.